நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சார்ட் பேஜை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட பேசுறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட பேசுன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மாடிஃபை பண்ணிக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயத்த பண்ண நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஈஸியாகவே ஒரு கான்டாக்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி 2 கான்டாக்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறேன். இப்போது நான் ஒரு கான்டாக்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியான விஷயம் என்னென்னா, இதுக்குள்ளே நம்மளே மெசேஜ் பண்ணிக்கலாம், நம்மளே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணிக்காம பாருங்கள். இப்போது நான் வந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணால் நம்ம சென்ட் பண்ண மாதிரி போயிடுச்சு. இப்போ அகைன் வந்து அவங்க ரீப்ளே பண்ணாமல்ல, அதுக்கு நம்மளே ரீப்ளே பண்ணிக்கலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாய்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இங்கே சென்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் திருப்பிட்டுருங்க. அந்த சைட் திருப்பிட்ட அப்புறம் சென்டு கொடுத்தீங்கன்னா இப்போ அவங்க சென்ட் பண்ண மாதிரி நமக்கு வந்து மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ போட்டு அகைன் ஒரு மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மெசேஜுக்கு பக்கத்தில் இருக்க ஐக்கானை இந்த பக்கம் திருப்பிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. இப்போது ஐ எம் ஃபைன் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகணும்னா ஐ எம் ஃபைன் சொல்லிவிட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மெசேஜ் பண்ணிக்கலாம், நீங்களே ரிசீவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது எப்படி பண்ணுறதுனா, நம்ம பேக் வந்துடலாம். ஆப் ஓப்பன் பண்ண அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே கீழே கான்டாக்ட் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேஜை க்ரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த நேமில் வேணுமோ அந்த நேமில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே வந்து என்டர் தி நேம் கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு ஜேஎன் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து ப்ரொஃபைல் பிக் கேட்குது. அந்த கான்டாக்ட்க்கு எந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வேணுமோ அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணி முடிச்சவரும் கீழே இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கான்டாக்ட் வந்து ஆன்லைனில் காமிக்கணுமா இல்லை டைப்பிங் காமிக்கணுமா சொல்லிட்டு கேட்குது. ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டைப்பிங் சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் கீழே வந்து டெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் கேட்குது. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சம்திங் டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்த அப்புறம் கீழே சேவ் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண கான்டாக்ட் வந்து சேவ் ஆகிடும். நம்ம ஜேஎன் சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த கான்டாக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மெசேஜ் நீங்களே பண்ணிக்க முடியும், நீங்களே ரிசீவ் பண்ணிக்க முடியும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ டைப்பிங்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் ஹாய்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஹாய்னு மெசேஜை ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான சார்ட் பேஜை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் அண்ட் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பை பற்றி சொல்ல தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.